நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. குளிரும் பனியும் தொட்டிலே, கோமகனும் தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. நற்கருணை ஆண்டவரிலே எனது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் திருத்தூதர் தோமா தேசிய திருத்தல பேராலயத்திலிருந்து கிறிஸ்து பிறப்பின் நல் வாழ்த்துக்களை, கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவனின் பெரும் கருணை நம் ஒவ்வொருவரையும்
எவ்வளவு அன்பு செய்கிறது. நம்மை தேடி வந்து அன்பு செய்கிற அன்பின் தெய்வம் மனித குழந்தையாக பிறந்திருக்கிற இந்த நாளில், குடிலிலே பிறந்திருக்கிற இயேசு குழந்தை உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் உங்களது இல்லங்களிலும் பிறக்க வேண்டும் என்று நாங்கள் இங்கே இறை மன்றாட்டை ஏறெடுக்கிறோம். அன்பின் பகிர்வை கொண்டாடுகிற, மகிழ்வின் பகிர்வை கொண்டாடுகிற இறைவன் மனித இனத்தின் மீது கொண்டிருக்கிற கருணையை கொண்டாடுகிற விழா இந்த கிறிஸ்மஸ் விழா. நம் ஒவ்வொருவருக்கும் நமது தேவைகளை அறிந்து நம்மை அன்பு செய்கிற, நமது தேவைகளை நிவர்த்தி செய்கிற, நம்மை எப்போதும் தேடி வந்து கொண்டிருக்கிற இறைவன் இந்த நாளிலே சிறப்பாக நம்மிடம் வந்திருக்கிறார். மனித குழந்தையாக வந்திருக்கிறார், அன்பின் வெளிப்பாடாக வந்திருக்கிறார் என்பதை நாம் கொண்டாடுகிறோம். இந்த கொண்டாட்டம் வெறும் வெளி அடையாளங்களிலும் புத்தாடைகளிலும் அலங்காரங்களிலும் மட்டுமில்லாமல் நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய இதயத்துக்குள்ளே இறைவன் பிறந்திருக்கிறார் என்கிற மகிழ்ச்சி செய்தி. இந்த மண்ணிலே நல்ல மனதோர்க்கு அமைதி உண்டாகுக என்று வானதூதனுடைய வாழ்த்துரை நம்மிலே, நம் வழியாக இந்த உலகத்திலே செயல்பட நாம் இந்த விழாவை பொருள் உள்ள, அர்த்தமுள்ள விழாவாக கொண்டாடுவோம். இதோ இந்த சாந்தோம் தேசிய பேராலயத்திலே இந்த நாள் மட்டுமல்ல, புலர இருக்கிற புத்தாண்டு முழுவதும் இறைவன் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்த, உங்களை ஆசீர்வதிக்க, அரவணைக்க, பாதுகாக்க, பராமரிக்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்பதை மாதா தொலைக்காட்சி வழியாக உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறோம். இந்த மகிழ்வை, கிறிஸ்து பிறப்பின் மகிழ்வை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். இந்த நற்கருணை ஆண்டவர் எப்போதும் நல்லது மட்டுமே செய்கிற நம்முடைய கடவுள் இந்த நேரத்திலே இந்த நற்கருணை ஆசீரின் வழியாக உங்களது இதயங்களிலே குடிகொள்ள இறைஞ்சி மன்றாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார்.
வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்முடைய ஜெபங்களிலே மிக முக்கியமான ஜெபம் ஆண்டவரை போற்றி துதித்து பாடி ஜெபிப்பது. எத்தனையோ ஜெபங்கள் இருந்தாலும் நன்றி ஜெபம், மன்னிப்பு ஜெபம், மன்றாட்டு ஜெபம் எல்லாம் இருந்தாலும் ஆண்டவரை போற்றி புகழ்வது அதுவே மிக உயர்ந்த ஜெபம். மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு, தந்தையே உம்மை போற்றி புகழ்கின்றேன். எனவே புகழ்ச்சி ஜெபம் உயர்ந்தது. இந்த நேரத்திலே ஆண்டவரை புகழ்ந்து, நற்கருணைநாதன் மத்தியிலே இருக்கிற ஆண்டவரை புகழ்ந்து, ஆண்டவரே போய் போற்றுகிறோம், புகழ்கின்றோம் என்ற நன்றி இந்த புகழ்ச்சி ஜெபத்தோடு நம்முடைய ஆராதனை வழிபாட்டை நடத்துவோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். அப்பா தந்தையே, அன்பு தந்தையே, என்று வாழும் தந்தையே, விண்ணக தந்தையே, உம்மை போற்றுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இரக்கம் நிறைந்த தந்தையே, மாட்சி மிகு தந்தையே, எங்களை எல்லாம் படைத்து காத்து வரும் தந்தையே, உம்மை போற்றுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். கடவுள் நம்மை எவ்வளவு அன்பு செய்தார் என்றால், அன்பு தந்தை தன் ஒரே மகனையே இந்த உலகிற்கு அனுப்பும் அளவுக்கு, அந்த மகனையே சிலுவையில் பலியாக்கும் அளவுக்கு அவரையே அர்ப்பணித்தார். எனவே ஆண்டவரை இயேசுவை போற்றி, நமது மீட்பரை போற்றி, நமக்காக பிறந்துள்ள இயேசுவை போற்றி நாம் புகழ்ந்து பாடுவோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களுக்காக இந்த மண்ணிலே வந்த பாலனாக பிறந்த இயேசுவே உம்மை போற்றுகின்றோம். எங்களுக்காக மாட்டுக்குட்டி பிறந்து ஏழ்மையை கற்றுத்தந்த இயேசுவே உம்மை போற்றுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்கள் மீது உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். இரக்கத்தை எங்களுக்கு காட்டிய இயேசுவே, அன்பை எங்களுக்கு பொழிந்த இயேசுவே, அனைவரையும் அனைத்து நன்மை செய்த இயேசுவே உம்மை போற்றுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். மனித உருவை எடுத்த இயேசுவே, பாலனாக பிறந்த இயேசுவே, ஏழ்மையில் பிறந்த இயேசுவே, மாட்டுக்கொட்டில் பிறந்த இயேசுவே உம்மை போற்றுகிறோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம்.
அருமையான நற்செய்திகள் கொடுத்த இயேசுவே, நீ எங்கு சென்றாலும் நற்செய்தி அறிவித்துக் கொண்டு வந்தீரே. நற்செய்தின்படி முழு வாழ்க்கையை பலியாக்கிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். நம்மோடு இருந்த இயேசு கடவுள் நமக்கு தந்தையாக இருக்கிறார். அப்பா தந்தையே என்று அழைப்பாய் என்று கற்றுக் கொடுத்த இயேசு, பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுப்பேன், அவர் உங்கள் மீது இறங்கி வந்து உங்களுக்கு எல்லா வல்லமையும் கொடுத்த பரிசுத்த ஆவியை போற்றி புதித்து பாடுவோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். பரிசுத்த ஆவியே, சீடர்கள் மீதும் தேவானின் மீது இறங்கி வந்து அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திய தூய ஆவியே, அவருடைய பயத்தையெல்லாம் அகற்றி வல்லமை கொடுத்த தூய ஆவியே, உம்மை போற்றுகிறோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். சீடர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். அவர் மீது இறங்கி வந்து வல்லமையும் சக்தியும் கொடுத்த பரிசுத்த ஆவியே, எங்களுக்கு விசுவாசத்தை கடைபிடிப்பதில் வாழ்வதற்கு வேண்டிய பரிசுத்த ஆவியே, உம்மை போற்றுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம். அன்பானவர்களே, நமது மத்தியிலே வீற்றிருக்கும் நற்கருணை நாதர் உயிருள்ள தெய்வமாக நம் மீது கொண்ட அன்பினாலே வீற்றிருக்கிறார். அந்த தெய்வத்தின் பாதத்திலே நம்மையே சமர்ப்பித்து இந்த ஜெபத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை ஆசீர்வதிக்க, நமக்கு வேண்டிய எல்லா நன்மையும் கொடுக்க, நமக்காக மட்டுமல்ல நம்மோடு இருக்க மக்களையும் ஆசீர்வதிக்க இந்த ஜெபத்தில் மன்றாடுவோம். அன்பு இயேசுவே சுவாமி, எல்லாவற்றையும் துறந்து ஏழ்மையின் வடிவம் பூண்டு எங்களுக்காக அந்த மண்ணில் வந்த அன்பு இயேசுவே, பாலனாக மாட்டுத் தொட்டி கிடக்கும் இயேசுவே, அன்பு இயேசுவை போற்றி புகழ்ந்து கொண்ட நேரத்திலே, இம்முடைய விழாவை பிறப்பு விழாவை கொண்ட நேரத்திலே எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். உமது அன்பு எங்கள் மீது என்றும் தங்கி இருப்பதாக. உமது ஆசீர்வதிகள் வல்லமையால் நிரப்புவதாக. உமது அன்பாலே நாங்கள் பீடிக்கப்பட்ட மக்களாக, அன்புக்கு சாட்சிகளாக நாங்கள் வாழ்வதற்கு வேண்டிய வல்லமையை கொடுத்தள்ளும். அன்பு இயேசுவே, பாலனாக எங்கள் மத்தியில் தோன்றியிருக்க இயேசுவே, அற்புத குழந்தை இயேசுவே, உமது ஆசீரை உம்முடைய பிறப்பு நாளாகிய இன்று எங்கள் அனைவர் மீதும் நிறைவாக பொழிய வேண்டுமென பிறந்துள்ள பால இயேசுவின் பேராலே மன்றாடுவோமாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. வானதூதர் இடையர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும்
தீவினை தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் நிறைவா. இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் நிறைவா. இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாகுமே. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாகுமே. உந்தன் வார்த்தை என் வாழ்வினில் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. பாதைகள் தெரியாமல் நான் தெரிந்தேன், வழி காட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய். பாதைகள் தெரியாமல் நான் தெரிந்தேன், வழி காட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய். உந்தன் கரமானது எந்தன் துணையாகுமே. உந்தன் கரமானது எந்தன் துணையாகுமே. உந்தன் வார்த்தை என் வாழ்வினில் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. வாழ்க்கையை இழந்து நான் தவித்தேன், நான் உன்னோடு என்றும் என்னில் மலர்ந்தாய். வாழ்க்கையை இழந்து நான் தவித்தேன், நான் உன்னோடு என்றும் என்னில் மலர்ந்தாய். உந்தன் உறவானது உயிர் துணையானது. உந்தன் உறவானது உயிர் துணையானது. உந்தன் வார்த்தை என் வாழ்வினில் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த
எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்கவா, எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை என் நிறைவா. இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வழி எங்கும் தடையில்லை தலைவா. உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே, இறை அரசு நனவாகுமே. உந்தன் வார்த்தை என் வாழ்வினில் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே, எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. கிறிஸ்து பிறப்பு விழாவை மகிழ்ச்சியோடு இன்று உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. வான தூதர்கள் இடையிலே பார்த்து, அஞ்சாதீர்கள், உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியூட்டு மாபெரும் நற்செய்தி அறிவிக்கின்றேன், உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார். இதுதான் மிகப்பெரிய நற்செய்தி. கடவுள் மனிதனாக மனித உருவத்திலே நமது மத்தியிலே பிறந்திருக்கிறார். நம்மை போல ஏழ்மையில் பிறந்திருக்கிறார், வறுமையில் பிறந்திருக்கிறார். இந்த விழாவை உலகம் முழுவதும் கொண்டாடும் நேரத்திலே நாம் எப்படி கொண்டாடுகிறோம்? நம்முடைய இந்த கிறிஸ்து பிறப்பு விழா எப்படி இருக்கிறது? வெளி ஆடம்பரமாக இருக்கிறது. அதை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என்று தியானித்து இந்த விழாவிலே அவனுடைய பிறப்பு விழாவை கொண்டாடி அவருடைய ஆசீரை பெற நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு பிறந்த திருவிழா, கிறிஸ்மஸ் பண்டிகை. எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்துமஸ் என்று நாம் வாழ்த்து கூறுவோம். அந்த ஹாப்பினஸ், அந்த மகிழ்ச்சி, இயேசு கொண்டு வந்த அமைதி, மகிழ்ச்சி நமக்கு இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே அவருடைய ஆசீரை பெற்ற விதமாக இந்த விழாக்கள் கொண்டாடப்பட வேண்டும். நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே எப்படி இந்த கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாடுகிறது? 2000 வருடங்களுக்கு முன்னாலே பிறந்த பால இயேசு இன்று நமது மத்தியிலே நடமாடிக்கொண்டிருக்கிறார், நமது மத்தியிலே நடமாடிக்கொண்டிருக்கிறார். கிறிஸ்துமஸ் பண்டிகை என்றால் நமக்கு முக்கியமாக அவர் பிறந்த நடு இரவிலே அந்த திருப்பலியை, நடு இரவு திருப்பலியை கண்டு ஆசீரை பெறுவது. எனவே மக்கள் எல்லோரும் அந்த நடு இரவு திருப்பலியை கொண்டாட செல்வார்கள். அவ்வாறு செல்லும் பொழுது புத்தாடை பட்டாடையெல்லாம் உடுத்தி ஆடம்பரமாக செல்வார்கள். இது வெளி வேஷமாக, வெளிப்படையாக நாம் ஒரு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கோம். ஆனால் இது ஆன்ம நன்மை பெற கொண்டாடும் விழாவாக இருக்க ஒரு சிறு சம்பவத்தை, ஒரு இதை ஞானத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துமஸ் திருப்பலியை கொண்டாட விரும்பினார். இப்போது நாம் வாழ்கிற காலத்திலே, இப்போது இயேசு நம்மோடு இருக்கிறார். நான் எப்படி நடு இரவு திருப்பலியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதற்காக இந்த உண்மை நமக்கு வெளிப்படுத்தும். அந்த நேரத்திலே இயேசு என்ன நினைக்கிறார் என்றால், இன்று இயேசு பிறந்த இரவு, நான் பெரிய ஒரு ஆலயத்துக்கு சென்று அவருடைய பிறப்பு விழாவை திருப்பலி கண்டு கொண்டாடுவேன் என்று அவர் செல்கிறார். அவர் இருந்த நகரிலே மிகப்பெரிய ஒரு பேராலயம். அந்த ஆலயத்திற்கு 11 மணி இரவிலே செல்கிறார். அங்கே சென்ற பொழுது பெரிய பாட்டு கச்சேரி போல எல்லா இசைக்கருவும் வாசிக்க, மக்கள் எல்லாம் பெரிய ஆடம்பரம் பாடி ஒரே கூச்சலுமாய் இருக்கிறது. இயேசு அங்கே உள்ளே சென்றவர், இங்கே இப்படிப்பட்ட சத்தம் நிறைந்த இடத்திலே இயேசு பிறக்க மாட்டார். ஏனென்றால் அவர் பிறந்தது அமைதியின் இரவு, நடு இரவு. அதைத்தான் ஆங்கில பாடலில் பாடுகிறோம், சைலண்ட் நைட், ஹோலி நைட், ஆல் இஸ் காம் என்று பாடுகிறோம். எனவே இயேசு அந்த ஆலயத்திற்கு உள்ளே போனவர் இங்கே இந்த சத்தம் நிறைந்த இடத்திலே, இந்த பாட்டு கச்சேரி இடத்திலே பிறக்க மாட்டார், வேறொரு ஆலயத்துக்கு போவேன் என்று போகின்றார். அங்கே போகும் பொழுது ஆலயத்திற்கு முன்னாலே பெரிய பணக்காரர் போல
கார்களிலே, உயர்ந்த விலையுள்ள கார்களிலே மக்கள் இறங்குகிறார்கள். இயேசு பார்க்கிறார். என்ன, இவர்கள் இயேசு பிறப்பு விழா கொண்டாட போகிறார்களா? இவ்வளவு உயர்ந்த காரிலே வருகிறார்கள். இயேசு பிறந்த பொழுது இடையர்கள் ஏழ்மையில் வந்து சந்தித்தார்கள். ஆனால் இவர்கள் இப்படி போகிறார்கள். ஒருவேளை கல்யாண டின்னர் பார்ட்டிக்கு போகிறார்களோ என்று நினைத்து தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இப்படிப்பட்ட இடத்திலே, பெரிய பணக்காரர் நிறைந்த இடத்திலே இயேசு பிறக்க மாட்டார். எனவே இங்கே அவருக்கு இடமில்லை, வேறொரு ஆலயத்துக்கு போவேன் என்று போகிறார். அங்கே போனால் பெரிய அமைதி, கதவெல்லாம் ஜன்னலாம் பூட்டி இருக்கிறது. அங்கே ஏசி கண்டிஷன் எல்லாம் இருக்கிறது. மக்கள் எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள். இயேசு உள்ளே போக விரும்புகிறார். அங்கே இருந்த தொண்டர்கள் அவரை உள்ளே விடவில்லை. ஏனென்றால் இவள் சாதாரண ஏழ்மையான உடை அணிந்திருந்தார். அங்கே இருக்கிறவெல்லாம் பிளவான புத்தாடை உடுத்தி அங்கே இருந்தார்கள். எனவே அங்கே இருந்த அந்த செக்யூரிட்டி இயேசுவை உள்ளே நுழைய விடலை. அப்போது இயேசு அவரை பார்த்து கொள்கிறார். நான் தாப்பா இயேசு, இவ்வளவு பெரிய பெரிய ஜோடன் நிறைந்த இடத்திலே கொண்டாடுகிறீர்கள், இப்படிப்பட்ட இடத்திலே இயேசு பிறக்கவில்லை, எனக்கும் இடமில்லை, நான் போகிறேன் என்று அங்கேருந்து போய் விடுகிறார். வெளியே சத்தம், ஆடம்பரம் எல்லாவற்றையும் அந்த நேரத்திலே இயேசு உண்மையான இயேசுவாய் இருந்தவர் இவர் போகின்றார். கடைசியாக தனக்குள்ளே நினைத்து கொள்கிறார், நான் ஒரு கிராமத்துக்கு போவேன், அருகில கிராமத்துக்கு போவேன், அங்கே போய் இந்த விழாவை கொண்டாட முயற்சி செய்வேன் என்று கிராமத்துக்கு போகிறார். ஏனென்றால் பங்கு தந்தை அந்த பங்கிலே உள்ள ஆலயத்திலே ஜெபம் முடித்துவிட்டு 2 மணி 3 மணிக்குத்தான் அங்கே திருப்பலி நடத்துவார். அங்கே போகிறார். அங்கே போனால் இயேசு பேரமைதி ஏற்படுகிறது. அமைதி. மக்களெல்லாம் சாதாரண உடையிலே அந்த ஆலயத்திலே தரையிலே உட்கார்ந்து அழகாக ஜெபித்து கொண்டிருப்பதை இயேசு பார்க்கிறார். அவர்களோடு அமர்கிறார். இயேசுவை வரவேற்கிறார்கள் மகிழ்ச்சியோடு. அங்கே அமர்ந்த பிற்பாடு அவளோடு அந்த திருப்பலியை, அந்த ஆண்டவர் இயேசு பிறந்த நடு இரவு திருப்பலியை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கிறிஸ்துமஸுடைய அந்த ஆன்மீக வல்லமை பெறுகிறார், அமைதியை பெறுகிறார், சமாதானத்தை பெற்றவராக இயேசு அந்த மக்களோடு உறவாடி மறைந்து போகிறார். நண்பர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? இயேசு எங்கே பிறப்பார்? ஆடம்பரமான இடத்திலே அல்ல, உயர்ந்த ராஜாக்கள் பணக்காரி இறந்த இடத்திலேயே அல்ல, ஏழ்மையான இடத்திலே பிறந்தார், அமைதியான இடத்திலே பிறந்தார். எனவே இயேசு நம்முடைய இதயத்திலே இன்று பிறக்க இருக்கிறார். அந்த இயேசு பிறப்பதற்கு நம்முடைய இதயம் தயாராய் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட இதயத்தை நாம் கொடுக்கிறோம்? அமைதியான இதயமாக இருக்க வேண்டும். அங்கே குழப்பங்கள் இருக்கக்கூடாது. குழப்பங்கள் எதை உண்டாக்குகின்றன? போட்டி, பொறாமை, பகை, வெறுப்பு, சண்டை, பேராசை, இவையெல்லாம் அமைதியை உண்டாக்கும் விதமாக நம்முடைய இதயத்தை அமைதி இல்லாத இடமாக மாற்றுகிறது. அப்படிப்பட்ட இதய நிறைந்த உள்ளங்களிலே இயேசு பிறக்கவே மாட்டார். எப்படிப்பட்ட இதய பிறப்பார்? எந்த பொறாமை, போட்டி, சண்டை, பகை, வெறுப்பு, இவையெல்லாம் பேராசையெல்லாம் இல்லாத இதயங்களாக நம்முடைய இதயங்கள் இருக்கும் பொழுது அங்கே இயேசு பிறப்பார். இயேசு ஏழ்மையில் பிறந்தார். இயேசு ஏழ்மையில் பிறந்தவரை அந்த இடையர்கள் அவர்கள் உடுத்தின உடையோடு வந்து ஆராதித்த ஆசிரை பெற்று செல்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஏழ்மையை கடைபிடிக்கவில்லை என்றால், நாம் உண்மையை கடைபிடிக்கவில்லை என்றால், அன்பை கடைபிடிக்கவில்லை என்றால், அப்படிப்பட்ட இதயங்களிலே இயேசு பிறக்கவே மாட்டார். எளிய மனத்தோர் பேறு பெற்றோர், ஏனென்றால் விண்ணரசு அவர்களுடையதே என்று ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். எனவே இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாட இயேசு நம்ம இதயத்தை தேடி வருகின்றார். நம்முடைய இதயம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்? பேராசை உள்ளதாக, பல வகையான பணம், வெளிப்படையான ஆடம்பரங்கள் இல்லாமல் அமைதியின் இதயமாக இருக்கும் என்றால்
இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா, ஆண்டவருடைய பெருவிழா நம்முடைய இதயத்தை பிறப்பார், நம்முடைய இல்லத்தை பிறப்பார். அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிற இடத்திலே, இந்த நாட்டிலே அவருடைய அமைதியும் சமாதானமும் நிறைத்திருக்கும். இதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அமைதியை கொடுப்பதற்காக, சமாதானத்தை கொடுப்பதற்காக, அன்பை கொடுப்பதற்காக, பரிவை கொடுப்பதற்காக, பரிமாறி வாழ்வதற்காக இயேசு தன்னையே இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்க வைத்த தெய்வம் நமக்காக அந்த சிலுவையிலே உயிரை அர்ப்பணித்தார். எனவே அன்பாண்டவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை, ஆண்டவருடைய பிறப்பு விழா நம்முடைய இதயத்தில் நிரப்புவதாக, நம்முடைய இல்லத்தை நிரப்புவதாக, நமது நாட்டில் அமைதியை நிரப்புவதாக. அப்போது நாம் நிறைவு பெற்ற மக்களாக ஆண்டவருடைய பிறப்பு விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி ஆசிரியர் பெற்ற மக்களாக வாழ்வோம். ஏழ்மையிலும் சாதாரண வாழ்க்கையிலும் அமைதி நிறைந்த இதயத்தோடும் இந்த விழாவை கொண்டாட நாம் முயற்சி செய்து வாழ்வோம். ஆமென். பாவங்கள் போக்கவை, சாபங்கள் நீக்கவை பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவை, பரலோகம் திறக்கவை, சிலுவைகள் சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவை, சாபங்கள் நீக்கவை பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவை, பரலோகம் திறக்கவை, சிலுவைகள் சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தால், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தால், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தால், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே.
மாபெரும் மகிழ்ச்சியை உம் மகனின் பிறப்பு வழியாக எமக்கு தந்த இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள் அனைவரும் மக்கள் மத்தியில் அமைதியை விதைப்பவர்களாகவும் மக்களை இருளிலிருந்து ஒளியின் பாதைக்கு அழைத்து செல்பவர்களாகவும் தங்கள் அர்ப்பணத்தில் உமக்கு என்றும் உண்மையுள்ளவர்களாகவும் உறுதியுள்ளவர்களாகவும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வியத்தகு ஆலோசகரும் வலிமை மிகுந்தவருமான இறைவா, தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் என்ற எசாயாவின் அன்பு கட்டளைகளை மனதில் கொண்டு பேராசை, உடல் இச்சை, செல்வ செருக்கு முதலியவற்றை விட்டொழித்து பக்தி, நீதி, விவேகம் முதலியவற்றை பின்பற்றி வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விடுதலை வாழ்வு கொடுக்க உம் திருமகனையே இம்மண்ணிற்கு ஈந்த அன்பு இறைவா, உம் திருமகனின் பிறப்பால் நாங்கள் பெறுகின்ற மகிழ்ச்சியானது வெறும் புற மகிழ்ச்சியாக அமைந்து விடாமல் ஆவியானவரால் தூண்டப்பட்டு எழும் அக மகிழ்ச்சியாகவும் அது பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் பெரும் மகிழ்ச்சியாகவும் அமைந்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரியும் அமைதியின் அரசரான அன்பு இறைவா, துன்ப துயரங்களாலும் நோய் நொடிகளாலும் வாடுகின்ற எம்மை கருணை கண்கொண்டு பாரும். எங்கள் குடும்பத்தை சூழ்ந்துள்ள துன்ப துயரங்களை போக்கி வாட்டுகின்ற வியாதிகளில் இருந்தும் எல்லா கேடுகளில் இருந்தும் எம்மை விடுவித்து மீட்டு காத்தரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இன்று மலர்ந்த நாள் மண்ணிலே, இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இன்று மலர்ந்த நாள் மண்ணிலே. அன்பின் குழந்தை இயேசுவே, உந்தன் மழலை மொழி கேட்கவே எந்தன் மனம் தினம் ஏங்குதே. உந்தன் மழலை மொழி கேட்கவே எந்தன் மனம் தினம் ஏங்குதே. இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இன்று மலர்ந்த நாள் மண்ணிலே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை நம் இயேசுவுக்கே. ஒரு விந்தெய்வம் நம்மோடு மண்ணீரிலே மழலையாய் மலர்ந்ததே. அந்த விண்வார்த்தை நம் வாழ்வில் இந்நாளிலே விடியலாய் புலர்ந்ததே. இனி வேற்றுமை மறையட்டும், எங்கும் வேதனை தீரட்டும். இனி வேற்றுமை மறையட்டும், எங்கும் வேதனை தீரட்டும். வையம் மகிழும் வான்படை போற்றும் வானதேவன் வரவில், நல்ல இதயம் நிறையும் உதயம் மலர் தேவ மைந்தன் உறவில். இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இன்று மலர்ந்த நாள் மண்ணிலே. அன்பின் குழந்தை இயேசுவே, உந்தன் மழலை மொழி கேட்கவே எந்தன் மனமும் தினம் ஏங்குதே. உந்தன் மழலை மொழி கேட்கவே எந்தன் மனமும் தினம் ஏங்குதே. இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இன்று மலர்ந்த நாள் மண்ணிலே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை
அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.